நான் ஒரு கடைய தேடி வந்தா இன்னொரு கடை அதே மாதிரி இருக்கு. என்னடான்னு எனக்கே ஷாக்கா போயிருச்சு. சரி புது கடைய என்னன்னு பார்த்துட்டு வந்துலான்னு பார்த்தா, ஆமா நம்ம ஜெய் பொட்டிக் தான். நம்ம ஜெய் பொட்டிக்ல வர 28/12/2025 ஜெய் பொட்டிக் கிளாசிக் ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். நார்மலாவே பொட்டிக் வந்தா வந்த உடனே கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவேங்க. ஏன்னா பார்த்து முடிக்கிறதுக்கே 2-3 மணி நேரம் ஆயிரும். இப்ப கிளாசிக் வேற பிராண்டடா ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதை பார்க்கறதுக்கு வாங்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போதோ தெரியல. ஒரு டாப்பும் ஒரு ட்ரெஸ்ஸும் அவ்வளவு யூனிக்கா சூப்பரா இருக்குங்க. ஜுவல்னா கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தா இவ்ளோ கலெக்ஷன்ஸ் இருக்கான்ட்டு இங்க வந்து தான் தெரியுது. லெஹங்கா செட்டு கூட ரொம்ப சூப்பரா இருக்குங்க. காலேஜ் ஆஃபீஸ்லாம் போட்டு போற மாதிரி சூப்பரான நீட்டான லெனின் காட்டன்லாம் இருக்கு. சாரீஸ்மே வந்து ரொம்ப இம்போர்ட்டடா கொண்டு வராங்க. பெங்களூர்ல இருந்து இந்த மாதிரி பிரிண்டட் ட்ரெஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. தொட்டு பார்த்தா மல்லிகைப்பூவே தோத்து போறோம் நாங்க. தொட்டு பார்த்தலான்னு பார்த்தா அவ்வளோ சாஃப்ட்டுங்க. தனித்தனியா சாரி வெரைட்டிஸ்லாம் சொன்னா சொல்லிட்டே போயிட்டே இருக்கணுங்க. போச்சமல்லி சாரீஸ், எம்ப்ராய்டிங் சாரீஸ் எல்லாமே வந்து இம்போர்ட்டடா கொண்டு வராங்க. ஒரு மைசூர் சில்க் சாரி, பாந்தினி சாரி, இது மாதிரி டிஷ்யூ சாரீஸ். டிஷ்யூலே வந்து பிளைன் பார்த்துருப்போம். ஆனா பிரிண்டட் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். ஒரு ட்ரெண்ட் ஆகுதுன்னா இன்ஸ்டா ட்ரெண்ட் தேடி தேடி வளையோமே இங்க வந்து இன்ஸ்டா ட்ரெண்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே ட்ரெண்ட் பண்ணிடுறாங்க. பொட்டிக்ல பர்ச்சேஸ் பண்ற எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட் இருக்குங்க. இல்லாம 2500 ரூபாய்க்கு நீங்க மேல வாங்குனீங்க உங்களுக்கு ஹேண்ட்பேக் ஒன்று ஃப்ரீ. மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா நிறைய ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ், மேட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா வச்சிருக்காங்க. பக்கத்துல இருக்கீங்க போய் வாங்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. தூரத்துல இருக்கவங்களுக்குமே வந்து சூப்பரா சேஃபா கொரியர் அனுப்பிச்சு விடுவாங்க. மெயின் ரோட்ல கேஆர்வி இருக்குல்லங்க, அதுல ஒரு சந்தில் தான் ஜெய் பொட்டிக் இருக்கு. எல்லாருமே வந்து செக் பண்ணி பாருங்க.